ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகரை நீங்கள் பவுடர் பண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ இதில் 1 லிட்டர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவில் எந்த கட்டிகளும் இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 லிட்டர் பாலையும் ஃபுல்லா சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்ல வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. இதுல மாவு சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமா கெட்டியாயிடும், அதே சமயம் சீக்கிரமா அடி பிடிச்சிரும். அதனால ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கவனமா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே 300 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அதோட 150 ml அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னர்ல சேஞ்ச் பண்ணிட்டு ஃபிளிப் கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது நல்லா டைட்டா இருக்கும். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்க ஃப்ரீசர்ல வச்சா போதும். திரும்ப இதை வெளியே எடுத்துட்டு மிக்சியில போட்டு அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 8 மணி நேரத்துக்கு இதை ஃப்ரீசர்ல வச்சிருங்க. இப்ப பாருங்க, 8 மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியா இருக்கும். இப்ப பாருங்க, சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த வெனிலா ஐஸ்கிரீமை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருக்கும். ஆனால் அதே சமயம் நீங்கள் கோதுமை மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த மாவோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க.